அவ்ளோ குங்குமத்துக்குள்ள இந்த அழகான முகம் மறைஞ்சு போயிடுச்சு. இப்பதான் நீ பாக்க தேவதாசி மாதிரியே இருக்க. ஏன் இன்னும் ஏதாவது சடங்கு செய்ய வேண்டியிருக்கா? தேவதாசிங்க எப்பவுமே அலங்காரத்தோடயே தான் இருக்கணும். இன்னைக்கு வேற விசேஷமான ராத்திரி இல்ல. இன்னைக்கு அந்த கடவுளே உனக்கு காட்சி கொடுக்க போறாரு. கடவுளா? அது எப்படி? நீ என்ன இவ்ளோ கேள்வி கேக்குற? சரி, நான் சொல்றத கேளு. உனக்கு அந்த கடவுள் தரிசனம் கொடுக்கும்போது நீ அமைதியா இருக்கணும். என்ன சொன்னாலும் என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் நீ அப்படியே செய்யணும். புரிஞ்சுதா? இந்தா பால். ரேகா, இந்தா பால குடி. பாலா? ஆமா, பால் தான். இன்னைக்கு இது உனக்கு தேவைப்படும். இந்தா குடி. அது சரி, பாயல் ஏன் இன்னைக்கு வரல? அவளை நான் இன்னைக்கு எங்கேயுமே பார்க்கலையே. அவ நேத்து தானே தேவதாசி ஆனா. அவ வந்துருவா, எங்கேயாவது வெளியில போயிருப்பா. நீ முதல்ல பால குடி. பால் குடிச்சதுக்கு அப்புறம் நீ இப்ப எங்க தங்க போறியோ அந்த இடத்துக்கு ஒன்ன கூட்டிட்டு போவோம். அப்புறம் அங்க போய் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. புரிஞ்சதில்ல? அங்கதான் கடவுள் உனக்கு தரிசனம் கொடுப்பாரு. சரியா? அம்மா அப்பா தங்கச்சி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. முதலாளி, நீங்க இங்க இந்த நேரத்துல? நீங்க இங்க தெரியாம வந்துட்டீங்க போல இருக்கு. இது என்னோட அறை. நான் சரியான அறைக்கு தான் வந்திருக்கேன். நீயும் சரியான அறையில தான் இருக்க. முதலாளி, நீங்க குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. கடவுள் இப்ப வந்துருவாரு. அப்புறம் அவருக்கு என் மேல கோவம் வந்துடும். பயப்படாத. வானத்துல இருக்கிற கடவுள் அவராய் இருக்கலாம். ஆனா இந்த பூமியில இருக்கிற கடவுள் நான் தான். நான் தான் உனக்கு சொர்க்க தரிசனம் கொடுக்க போறேன். இந்த கோவில், இந்த நகைகள், அப்புறம் இந்த அலங்காரம், இதெல்லாம் இந்த கோவிலுக்கு கொடுத்தது நான் தான். நான் ஒரு பெரிய பக்தன். இந்த பக்தனால தான் உனக்கு இப்போ சொர்க்கத்தோட தரிசனம் கிடைக்க போகுது. சாமி கோவப்பட்ட அதோட விளைவு என்னாகும்னு தெரியுமா? எல்லாம் அழிஞ்சு போயிடும். எதுவுமே இருக்காது.
கௌசல்யா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலையா? ஒரு நல்ல தேவதாசி இப்படி கத்த மாட்டா. நீ ஒரு நல்ல தேவதாசியா இருக்கணுமா வேண்டாமா? என்ன கைய நீளுது? அங்க இங்கன்னு கைய வச்சுட்டு கடைசியில அடிமடியிலேயே கைய வைக்கிறியா நீ? இந்த படையலை முதலாளி கோயிலுக்காக கொடுத்திருக்காரு தெரியுமா? இந்த படையலை கோயில்ல இருக்கிறவங்களும் கோயிலுக்கு வர மக்களும் தான் பயன்படுத்தலாம். கஷ்டப்படுறது ஒருத்தர், தூக்கிட்டு போறது இன்னொருத்தரா? மீரா இப்போ எப்படி இருக்காளோ என்னமோ. ரொம்ப வலிக்குது. எந்திரிச்சிட்டியா? நீ எப்ப எந்திரிப்பன்னு தான் நான் முழிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப வலிக்குதும்மா. ஹா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இல்லனா இந்த அழகான முகத்துல கரை படிஞ்சிடும். அப்புறம் கடவுள்கிட்ட எப்படி முகத்தை காட்டுவ? நான் இனிமே முதலாளியை பார்க்க மாட்டேன். அந்த கடவுளும் எனக்கு தேவையில்லை. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? நம்மள மாதிரி தேவதாசிங்க வாழ்நாள் முழுக்க இப்படிதான் இருந்தாகணும். முடியாதுங்கிற வார்த்தைக்கு இடம் இல்ல. நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். கௌசல்யம்மா ரொம்ப வலிக்குது. நான் எங்க அம்மா கிட்ட போயிடுறேன். சரி சரி போலாம், அழாத. ஒரு 2-3 நாளைக்கு வேணும்னா முதலாளி இங்க வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு மேலலாம் முடியாது. நான் வீட்டுக்கு போகணும், எங்க அம்மாவை பார்க்கணும். வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். என்ன நீ சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் எந்த அளவுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு தாங்கி இருப்பேன். ஆனா இப்ப பாரு, என்ன பாரு. நான் எங்க வீட்டுக்கு போகணும், என் அம்மாவை பார்க்கணும். போது, நிறுத்து. இது என்னன்னு தெரியும்ல? நீ இப்போ இந்த கோயிலோட சொத்து. இந்த விஷயத்த நல்லா உன் மண்டையில ஏத்திக்கோ. நீ இங்க அமைதியா இருந்தாதான் அங்க உன்னோட குடும்பம் நிம்மதியா இருக்கும். இல்லன்னா உன்னோட இந்த அழுக உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் தீங்கதான் விளைவிக்கும். அதை நல்லா நீ புரிஞ்சுக்கோ. அழறத நிறுத்திட்டு இந்த மாத்திரையை சாப்பிடு. ஒவ்வொரு வாட்டி அவர் போனதுக்கு அப்புறமும் இந்த மாத்திரையை நீ சாப்பிடு. இல்லன்னா எதிர்பாராத பிரசாதம் கைக்கு வந்துரும். ஏந்தா முழுங்குன்னு சொல்றேன்ல.